டாஸ்மார்க் சரக்கு குடிப்பது யார்? இந்த தரம் சரியானது தான் என்று ஏற்றுக்கொள்வது அரசு தானே. அது இவர்கள் எல்லாம் திருடர்கள். உற்பத்தி செய்கிறவன் திருடன், அதை வாங்கி விற்கிற அரசு திருட்டுத்தனமான அரசு. அதுக்கு போதை இருக்கிறது. மனிதர்கள் ஏழைகளை சுரண்டி அவர்களிடமிருந்து பெறுகின்ற பணத்தை கொண்டு அரசு நடத்துவது கேவலமானது. கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் 100 பேர் செத்தான், 100 பேர் குருடானான் என்பதற்கு மிகப்பெரிய காரணம் குறைந்த விலையில் குடிப்பதற்கு அவனுக்கு வசதி இல்லை. 230 ரூபாய் கொடுக்க முடியாது. அவன் சீமை சாராயத்தை நாட்டு சாராயம் 40 ரூபாய்க்கு விற்றால் அதை வாங்கி குடிப்பான், சாக மாட்டான். போதை ஏற்படும், அவன் மிருகமாக ஆவான், ஆனால் சாக மாட்டான். கள்ளை குடித்தால் சாக மாட்டான். அதை தவிர அவன் போதை ஏறும், மனிதனாக நடந்து கொள்ள மாட்டான் என்பதெல்லாம் எல்லாவற்றுக்கும் உரியது தான். கல், சாராயம், சீமை சாராயம், கஞ்சா எல்லாவற்றுக்கும் ஒரே தன்மை தான். உன்னுடைய அறிவை நிலைகுலைய செய்து உன்னை மாடாக விலங்காக நடக்கச் செய்வது அது.